வணக்கம், நான் ரஞ்சனி. கதைக்களத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். மகாபாரத கதை அப்படின்றது அக்ஷய பாத்திரம் மாதிரி. படிக்க படிக்க சின்ன சின்னதா நிறைய சிறுகதைகள் வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கு பின்னாடியும் ஒவ்வொரு வலுவான கதைகள் நிறைந்திருக்கும். இந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகாபாரதத்துல உள்ள 2 நண்பர்களோட கதை. அவர்களுடைய நட்பு பாலாகி எப்படி பகையா போகுது அப்படின்றதையும் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். பாஞ்சால நாட்டை பிரஷதன் அப்படின்ற மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு வந்தான். பிரஷதனுக்கு ஆண் குழந்தை பிறக்குது. துருபதன் அப்படின்னு பேர் வைக்கிறான். அவனோட மகன் துருபதன் வளர்ந்த பிறகு கல்வி கற்கிறதுக்காக பரத்வாஜர் முனிவரோட ஆசிரமத்துக்கு அனுப்பி வைக்கிறான். அங்க ஆசிரமத்துல பரத்வாஜர் முனிவரோட மகனான துரோணரும் கல்வி கத்துக்கிட்டு வராரு. துருபதனும் துரோணனும் ஒன்னா கல்வி பயின்றுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க 2 பேருக்குள்ள நட்பு உருவாகுது. குருகுலத்துல இருந்தவரையும் 2 பேருமே இணை பிரியாத நண்பர்களா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் குருகுல கல்வி முடிவடைந்தது. 2 நண்பர்களுக்குமே ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியறதுக்கு மனசே இல்ல. துருபதன் கண் கலங்கி நின்னான். துருபதன் துரோணர் கிட்ட, எனக்கு அரசாட்சி கிடைச்சோன்னு அதுல பாதி நான் உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றான். நண்பனோட நட்பை கண்டு துரோணர் பிரமிச்சு போறாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆற தழுவி விடை பெறுறாங்க. காலங்கள் கடந்து போகுது. துரோணர் வேத சாஸ்திரத்திலையும் போர்க்கலையிலையும் சிறந்து விளங்கினாரு. ஆச்சாரியாரோட சகோதரியான கிருபைய துரோணர் திருமணம் பண்ணிக்கிறாரு. இவங்க 2 பேருக்கும் அஸ்வத்தாமன் அப்படின்ற மகன் பிறகுறான். என்னதான் துரோணர் எல்லா கலைகளிலையும் சிறந்து விளங்கினாலும் அவர் ஏழ்மையா தான் இருந்தாரு. அவரோட வீட்டுல ஒரு பசுமாடு கூட இல்ல. பாலோட ருசி கூட தெரியாம வளர்த்தாரு அவரோட மகனை. ஆளுக்கு பதிலா மாவை கரைச்சுதான் கஞ்சியா குடுத்துட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டங்கள்ல துருபதன் பாஞ்சால நாட்டு அரசனா பொறுப்பேற்றிருந்தான். துரோணரோட மனைவி கிருபி, பாஞ்சால நாட்டு அரசர் உங்களோட நண்பர் தானே, நீங்க அவர்கிட்ட போய் ஏதாவது உதவி கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. துரோணரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தன்னோட நண்பனை பார்க்க போறோம் அப்படின்ற சந்தோஷத்துல கிளம்பி போறாரு. துருபதனுக்கு தன்னோட சூழ்நிலை தெரிஞ்சா கண்டிப்பா நமக்கு உதவுவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே துருபதனை பாக்குறதுக்கு புறப்படுறாரு. துரோணர் துருபதனை சந்திக்கிறாரு. நண்பா, சின்ன வயசுல நம்ம 2 பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். நீ அப்ப எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்த. உன்னோட நாட்டுல பாதியை எனக்கு கொடுக்கறதா சொல்லியிருந்த. நான் உன்கிட்ட நாட்டெல்லாம் கேட்க வரல, ஏதாவது பொருளுதவியும் ஒரு பசுமாடும் தா அப்படின்னு கேக்குறாரு. துருபதனுக்கு துரோணாச்சாரியாரோட பேச்சுக்கள் கோவத்தை உண்டு பண்ணுது. அரசனா இருக்கிற நான் எங்க, ஏழ்மையா இருக்கிற நீ எங்க, ஒரு ஏழை அந்தணனுக்கு அரசன் நண்பனா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. நண்பன் உதவி செய்வான் அப்படின்னு வந்த இடத்துல இத்தகைய தலைக்குனிவை சந்திக்கிறாரு. துருபதனோட ஒவ்வொரு வார்த்தையும் அவரை கூறிய வாளால வெட்டின மாதிரி இருந்தது. கடைசியா துருபதன், நட்பின் அடிப்படையில பசுவை கேட்காதே, வேணா தானமா கேளு தர்றேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் துரோணருக்கு கோபம் உண்டாகுது. ஒரு நாள் உனக்கு இணையான மன்னனாகி வருவேன் அப்படின்னு சபதம் எடுத்துட்டு பாஞ்சாலத்தை விட்டு வெளியேறாரு துரோணர். போர் வித்தையில சிறந்த ஆசிரியரான பரசுராமரை போய் சந்திக்கிறாரு. அவர்கிட்டேந்து போர் வித்தைகள் எல்லாம் கத்துக்கிறாரு. என்னுடைய வித்தைகள் எதையுமே சத்திரியர்களோட பகிர்ந்து கொள்ள கூடாது அப்படின்னு பரசுராமர் எச்சரிக்கிறாரு. மாட்டேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கிறாரு துரோணர். எல்லா வித்தைகளையும் கத்துட்டு பரசுராமரோட ஆசிரமத்தை விட்டு வெளில வராரு துரோணர். துரோணருக்கு பரசுராமர் கிட்ட கொடுத்த வாக்குறுதியை விட துருபதன் கிட்ட போட்ட சபதம் முக்கியமா தெரிஞ்சுது. அதனால வாக்குறுதியை மறந்து அஸ்தினாபுரம் புறப்படுறாரு. அஸ்தினாபுரம் போய் குருவம்சத்திற்கு ஆசிரியரா இருந்து அந்த இளைஞர்களை துருபதனுக்கு எதிராக பயன்படுத்த திட்டமிட்டார். துரோணர் அஸ்தினாபுரம் வந்த போது குருவம்சத்து பிள்ளைகள் எல்லாம் ஒரு பந்தை வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க விளையாண்டுட்டு இருந்தப்ப ஒரு பந்து தவறி கிணத்துல விழுவுது. அவங்களுக்கு உதவ நினைச்ச துரோணர் ஒரு நீண்ட புல்லை எடுத்து கிணத்துக்குள்ள விட்டாரு. அந்த புல்லு போய் பந்து மேல ஒட்டிக்கிச்சு. திருப்பியும் ஒரு புல்லை எடுத்து விட்டாரு. அந்த புல்லும் போய் பந்தை ஒட்டிக்கிச்சு. இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு புல்லா உள்ள விட்டு அந்த பந்தை ஒட்ட வச்சாரு. ஒட்டின பிறகு அந்த புல்லை மெதுவா மேல இழுத்து பந்தை விடுவிச்சாரு. அடுத்ததா துரோணர் தன்னோட மோதிரத்தை அவிழ்த்து கிணத்துக்குள்ள போட்டாரு. தனது வில்ல எடுத்து அம்பு எய்துறாரு. அம்பு பாய்ந்து சென்று மோதிரத்தை சேர்த்து எடுத்துக்கிட்டு மேல வந்தது. இத பார்த்து அரசகுமாரர்கள் ஆச்சரியம் அடைகிறாங்க. இத பீஷ்மர் கிட்ட சொல்றாங்க. பீஷ்மரும் துரோணாச்சாரியாரோட சிறப்பை உணர்ந்து அவங்களுக்கு ஆசிரியரா நியமிக்கிறாரு. துரோணரும் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் எல்லா வித்தைகளையும் கத்துக் கொடுக்கிறாரு. அரசகுமாரர்கள் எல்லா வித்தையும் முறையே பயின்று சிறந்து விளங்குறாங்க. அரசகுமாரர்கள் துரோணருக்கு குரு தட்சணையா என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. துரோணர் அதற்கு துருபதன் கிட்ட தான் பட்ட அவமானத்தை சொல்லி, எனக்கு துருபதனை சிறைப்பிடித்து கொண்டு வரணும், அவரோட நாடு எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாரு. பாண்டவர்களும் கௌரவர்களும் பாஞ்சால நாட்டுக்கு போய் போர் புரியுறாங்க. இறுதியா துருபதன் தோத்து போறான். துருபதனை சிறைப்பிடித்து கொண்டு வந்து துரோணர் முன்னாடி நிப்பாட்டுறாங்க. அவர்கள் சொன்னபடியே துருபதனையும் பாஞ்சால நாட்டையும் துரோணர் கிட்ட ஒப்படைக்கிறாங்க.
துருபதன் துரோணர் முன்னாடி அவமானத்தால குன்றி போய் நின்றுட்டு இருந்தான். துரோணர் தன்னோட முன்னாடி நின்றுட்டு இருந்த துருபதனை பார்த்து, உன் நாட்டுல பாதிய என் சீடர்களுக்கு கொடுத்தா அவங்க உன்னை விடுவிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. துருபதனும் அதுக்கு சம்மதிக்கிறான். துருபதன் கிட்டேந்து பெற்ற பாஞ்சால தேசத்தோட பாதிய துரோணருக்கு குரு தட்சிணையா கொடுக்கறாங்க அரசகுமாரர்கள். அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்ட துரோணர் துருபதனை பார்த்து, பாதி நாடு என்னுடையது, பாதி நாடு உன்னுடையது, இப்ப 2 பேருமே சமம், இனிமேலாவது நம்ம நண்பர்களா இருப்போம் அப்படின்னு சொல்றான். துருபதன் ஏத்துக்கிட்டாலும் மனசுக்குள்ளேயே துரோணாச்சாரியார பழி வாங்கணும் அப்படின்னு திட்டம் தீட்டுறான். துருபதன் கிட்டேந்து பெற்ற பாஞ்சால நாட்டு பாதிய தன்னோட மகன் அஸ்வத்தாமன் கிட்ட கொடுத்து ஆட்சி செய்ய சொல்றாரு துரோணர். துரோணர் கிட்ட நாட்டை இழந்த துருபதன் வெளியில வந்து ஒரு மாபெரும் வேள்வி நடத்துறான். அந்த வேள்வியில துரோணரை கொல்றதுக்கு தனக்கு வாரிசுகள் வேணும் அப்படின்னு வேண்டான். அதன்படி திருஷ்டித்யுமன் அப்படின்ற மகனும் திரௌபதி அப்படின்ற மகளும் வேள்வியிலிருந்து வராங்க. இதுக்கு பிறகு மகாபாரத போர் தொடங்குது. போர்ல கௌரவர்களுக்கு துணையா துரோணாச்சாரியாரும் பாண்டவர்களுக்கு துணையா துருபதனும் நிக்கிறாங்க. 14ஆம் நாள் போர்ல துரோணாச்சாரியாரும் துருபதனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்த்து நிக்கிறாங்க. அந்த போர் அடுத்த நாளும் நீடிக்குது. 15ஆவது நாளும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போரிட்டு கொண்டுட்டு இருக்காங்க. கடைசியா துரோணரால படுகாயமடைந்து கொல்லப்படுறாரு துருபதன். தன்னோட தந்தை துருபதனோட மரணத்திற்கு துரோணாச்சாரியார பழிவாங்கறதுக்காக தக்க சமயம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தான் திருஷ்டித்யுமன். இது நடந்த போர் நாள்ல துரோணாச்சாரியார் போர் புரிஞ்சிட்டு இருந்தாரு. அப்போ பாண்டவர்கள் அஸ்வத்தாமன் அப்படின்ற யானை இறந்து போயிட்டு அப்படின்றத சொல்றதுக்கு அஸ்வத்தாமன் இறந்தான் அப்படின்னு சொன்னாங்க. தன்னோட மகன் அஸ்வத்தாமன் தான் இறந்து போயிட்டான் அப்படின்னு நினைச்சு துரோணர் அதிர்ந்து நின்னாரு. இந்த சமயத்தை பயன்படுத்தி திருஷ்டித்யுமன் துரோணாச்சாரியார கொல்றான். இப்படி போர்ல 2 நண்பர்களுமே இறந்து போறாங்க. இளமை காலத்துல இனித்த நட்பு வளர்ந்து பெரியவர்களான பிறகு அரச பதவி அடைஞ்ச பிறகு துருபதனுக்கு கசந்து போகுது. தன்னை அவமானப்படுத்திய நண்பனை தன்னோட நட்பு எல்லாத்தையும் மறந்து திருப்பியும் பழிவாங்க நினைச்சாரு துரோணாச்சாரியார். இப்படி 2 நண்பர்களுமே தங்களோட நட்பை மறந்து பகைவர்களாகி மகாபாரத போர்ல உயிரையும் இழக்கிறாங்க. கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.